குதிகால் வலி இருக்கா இந்த இடங்கள்ல? இப்போ நீங்கள் இந்த படங்களில் பார்த்தீங்க இல்லையா, இந்த இடங்களில் எக்ஸாக்டாக அந்த குதிக்காலில் உங்களுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா 2 ரீசன்னால் வலிக்குங்க. ஒன்று, அந்த குதியில் எலும்பு வளர்ந்துருக்கிறதுனால வலிக்கும். இந்த எலும்பு வளர்ந்துருக்கிற கண்டிஷன் பேர் கால்கேனியம் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. இது முதல் சுச்சுவேஷன். 2வது சுச்சுவேஷனில் வலிக்கிறது அப்படிங்கிறது காலையில் எந்திரிச்சு கீழே தூங்கி எந்திரிச்சு காலை கீழே ஊனும் போதெல்லாம் ஒரு பயங்கரமான வலி ஏற்படும். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வலி இருக்கும் நடக்கும்போது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிடுற மாதிரி இருக்கும். சிலருக்கு வலி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷன் பேர் பிளான்டார் ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கண்டிஷனில் உங்களுக்கு எந்த கண்டிஷன் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கான ரீசன் என்ன, இதை எப்படி தீர்க்கலாம், இது என்ன காரணத்தினால வந்திருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குதிகால் வலி வர்றதுக்கான மெயின் ரீசன்னு சொல்லப்படுறது அக்குபஞ்சர் ரீதியில் கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஒரு இண்டிகேஷனாக இந்த குதிகால் வலியாக நமக்கு சொல்லிட்டு இருக்கிறதா நம்ம அக்குபஞ்சரில் சொல்கிறாங்க. இதில் வேறு என்னென்ன சிம்டம்ஸாக உடம்பு காட்டும்னு கேட்டிங்கன்னா, யூரினில் மெயின் விஷயமாக காட்டும். யூரின் சில சேஞ்சஸை காட்டும். அடர் மஞ்சள் நிறத்தில் காட்டும். நுரைச்சி போகிற மாதிரி, யூரின் போகும்போது நுரைச்சி போகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸை யூடிஐன்னு சொல்லுவாங்க, இது அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் உணர்வை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை தாண்டி நைட்டில் யூரின் அதிகமாக போகுது, பகலில் நார்மலாக இருக்குது. ஆண்களாக இருந்தால் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, ஃப்ளோ கம்மியாக இருக்கிறது, வெள்ளைப்படுறது, முக்கியமாக காது சம்மந்தமான இரைச்சல் பிரச்சனைகள் இருக்கிறது, அண்ட் முடி நிறைய வேறாக கொட்டுற மாதிரி இருக்கிறது, மனசுக்குள்ள பயம், இனம் புரியாத ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, உடல் அசதிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் தாண்டி உப்பு சுவை ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுட்டே இருக்கும். சாப்பாட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும், உங்களுக்கு மட்டும் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது உப்பு சுவை சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும்னு விருப்பப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்னும் இருக்குங்க. இது சின்னதாக நாங்கள் அளவாக சொல்லியிருக்கோம் உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இதை நீங்கள் ட்ரீட் பண்ணாத வரைக்கும் இந்த கால்கேனியம், அதாவது உங்களோட குதிகால் வலி சரியாகாது. ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கிட்னியை சேவ் பண்ணிக்கங்க. அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்.